கடவுள் மனுஷனானா எனக்கு என்னங்க, என்னோட தனிப்பட்ட பிரச்சனை, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அவர் மனுஷனா வந்ததுனால அந்த கிறிஸ்துமஸ்னால எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இருக்கிறோமா? முதலாவது ஒரு மனுஷனா வந்ததுக்கு ரீசன் தேவன் யார் என்பதை நமக்கு காட்டும்படியாக, உண்மையாய் காண்பிக்கும்படியாக. தேவன் எங்கேயோ உட்காந்துட்டு நான் தான் தேவன், நான் தான் இதை படைத்தேன், நான் இப்படிப்பட்டவர், நான் அப்படிப்பட்டவர், நீ இப்படி எனக்கு முன்னாடி இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தேவனை நமக்கு நேரடியாக வந்து இப்படிதான் தேவன் இருந்தார் என்று காட்டுறதுக்காக வந்தவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. பைபிள் அதுதான் சொல்லுது, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான அந்த குமாரனாகிய இயேசு அந்த தேவனை நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் எப்படிப்பட்டவர் ஜீசஸே சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி ஜீசஸ் சொல்றத பார்க்கிறோம். இரண்டாவது ரீசன் அவர் வந்தது இந்த உலகத்துல இருந்து நம்மை பாதுகாக்க, தப்புவிக்க, நம்ம மீட்டுக்கொள்ள. ஏன்னா பைபிள் சொல்றது உலகம் முழுசும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அவர் இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இன்னொன்னு, நம்ம எல்லாருமே மனுஷராய் பிறந்த நம்ம எல்லாருமே தவறுகள் செய்யறோம். சோ தவறுகள் செய்தால் அதற்கு நியாயமான தண்டனைகளும் தீர்ப்புகளும் இருக்கிறது. சோ அதுல இருந்து என்னை தப்புவிக்கிறதுக்காக, அதாவது தண்டிக்கப்பட வேண்டிய எனக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய், ஒரு ஜாமீன்தாரராய், எல்லாத்துக்கும் மேல என்னுடைய தண்டனையை தாமே அனுபவித்து அந்த தண்டனையிலிருந்து என்னை விடுதலை செய்யும்படியாக அவர் வந்தார் என்று சொல்லி நம்ம இரண்டாவது ரீசன் பார்க்கிறோம். மூணாவது, என்னுடனே கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள. அவர் அவ்வளோ பெரிய தேவன், வெறும் மண்ணுனால நம்மளை உண்டாக்கினார். ஆனா என்ன போல வந்து வா, நான் வந்து உன்னை மாதிரியே வாழ்ந்து பார்த்து நான் உன்னை அப்பவாது புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி நீ நம்பு அப்படின்றதுக்காக அவர் வந்தார். அவர் தனக்கானதை அல்ல, தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய மேலான அந்த இடத்தையும் இல்ல, நமக்கானதை நோக்கினார். தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து, நம்மளை போலவே மனுஷனா வாழ்ந்ததுனால நம்மள மாதிரி எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். எல்லா சோதனையும் வந்துச்சு. அதனால அவரு நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியராய் இருக்கிறார். நம்முடைய கஷ்டம் எல்லாமே அவருக்கு புரியக்கூடிய ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். நான்காவது காரணம் அவர் இந்த பூமிக்கு வந்தது, அவர் நம்மளோட ஒரு பர்சனல் இன்டிமசி, ஒரு தனிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவு அவர் மனுஷனோட கூட வாஞ்சித்தார். அது அங்க நமக்கு ஆதியிலேயே ஆதாம் ஏவாளோடு நடக்க விரும்பினார். ஏனோக்கு தேவனோடு கூட கண்டினியூஸா ஒரு இன்டிமேட் ஃபெலோஷிப்ல நடந்தார். ஆபிரகாம என்னுடைய சிநேகிதர் என்று அழைத்தார். எல்லாத்தையும் ஆபிரகாமுக்கு நான் மறைக்காம சொல்லுவேன்னு சொல்லி சொன்னாரு. மோசையை பத்தி சொல்லும்போது நான் அவனோட முகமுகமா பேசுவேன், ஒரு மனுஷன் ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி நான் பேசுவேன்னு சொல்லி சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்றாரு, அவங்களுக்கு யாரும் இனிமே போய் ஆண்டவர் அறிஞ்சுக்கணும் நீங்க சொல்ல வேண்டியதுல, அவங்களோட சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்னை அறிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ இந்த ஜீசஸ் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்த பிறகு அவர் சொல்றாரு, ஒன்றான மெய்தேவனாகிய அந்த பிதாவையும் குமாரனாகிய இயேசுவையும் அறிகிறது தான் நித்திய ஜீவன். அறிகிறதுனா இன்டிமேட்டா அவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறது, அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நித்திய ஜீவன். சோ அதற்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் வந்து உங்களை என்னுடைய சிநேகிதர்னு சொல்றேன், ஏன்னா எங்க பிதாவானவர் அந்த தேவன் எனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நான் உங்களுக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து அவருடைய ஹார்ட் வந்து ஒரு பர்சனல் இன்டிமசிக்காக ஏங்குகிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து கிறிஸ்மஸ், கிறிஸ்டியானிட்டி ஒரு டிஸ்டன்ட் ரிலிஜன் இல்ல, இது வந்து காட்ஸ் ஹார்ட் ஃபார் பர்சனல் இன்டிமசி சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ யாரும் பார்க்க முடியாத ஒரு தேவனை நேரடியாய் நமக்கு காட்டவும், பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை காத்து நம்மளுடைய தவறுகளுக்குண்டான தண்டனையை அவர் எடுத்து நம்ம மீட்கும். அப்புறம் நம்மோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு கூடவே இருந்து உன்னோட எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன், புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி வந்தவர். அடுத்தது நம்மளோட தனிப்பட்ட முறையில் தோழமையோடு பழகவும் பேசவும் வந்த அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் வாழ்ற வரைக்கும் என்னோட எல்லாவற்றிலும், என்னுடைய சிறு வயதுல இருந்து பெரிய வயது நான் மறிக்கிற வரைக்கும் என்னோட எல்லாவற்றிலும் என் கூடவே இருக்க விரும்பி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரே, அவருக்கு நான் என் வாழ்க்கையோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் என்னுடைய முக்கியத்துவத்தையும் என்னுடைய பழக்க வழக்கத்தையும் எல்லாவற்றிலும் நான் அவரோடு கூட இருக்கிறேனா என்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம். God bless you.